ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு தான் சிப்ஸு போட போகிறோம். நல்லா மொறுப்பான சிப்ஸு தான் இது. நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டு அது நல்லா அழிச்சிட்டு இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கணும். இப்போ தோல் சீவி வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து அறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா 2 ஷேப்பாக நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். என்ன வேணால் நீட்டாக இன்னொன்று சேர்க்கலாம். இப்போ நம்ம வந்து கேஸில் வந்து தவா வச்சிட்டோம். கேஸ் ஆன் பண்ணிட்டு அதில் தவா வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தவா நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம தவா சூடான உடனே எண்ணெய் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து பாம் ஆயில் ஊற்றுறோம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். நல்லா நம்ம வந்து கேஸை ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் நம்ம இவ்வளோ துண்டுக்கு வச்சுக்கிட்டு நல்லா காயும். எண்ணெய் காய்ச்ச உடனே நம்ம இந்த சிப்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய எண்ணெய் வந்து சூடாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு கை நம்ம இந்த மாதிரி மேலே வச்சு பார்க்கலாம். நம்மளுக்கு அனல் சூடாக வச்சுச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு சின்ன சிப்ஸு மட்டும் எடுத்து போட்டு பார்க்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கான்னு. நான் கொஞ்சமாகவே போட்டுக்கிறேன். எண்ணெய் இன்னும் காயலை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ தான் கொஞ்சமாகவே பொடி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லைட்டாக சூடாக இருக்குது. கரெக்டான பதத்தில் வர வரைக்கும் நம்ம அதை அந்த மாதிரி விடலாம். நம்மளுடைய கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம். வச்சுட்டேன். இப்போ நம்ம நல்லாவே இந்த மாதிரி பண்ணிடலாம். நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இது நல்லா பொரிக்கணும். இன்னும் நல்லா கொஞ்ச நேரம் பொரிய விடலாம். நம்ம ஒன்று போட்டாலே நிறைய நேரம் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம வறுக்கும்போது நல்லா பொன்னிறமாக வரணும். அது பொன்னிறமாக வரும்போது தான் நம்ம வறுத்தோம் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எவ்வளோ பொன்னிறமாக வந்துக்குதுன்னு. அப்படியே நம்ம கரண்டி வச்சு பண்ணிவிட்டு நின்று இருக்கணும். நம்ம எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி தேவைச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை ஸ்கிப் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்தாச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டோம். அதனால் எண்ணெய் வடிக்கும் போது இந்த மாதிரி ஆகும். அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படியே அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது ஒன்று போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டோடனே எவ்வளோ நேரம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒன்று போட்டாலே அவ்வளோ நேரம் வரும். இப்போ நம்ம இவ்வளோ துண்டு போட்டனால எவ்வளோ நேரம் இது பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக எண்ணெய் சூடாகிருக்குன்னு அர்த்தம். இது நல்லா பொன்னிறமாக வளர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம இந்த வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம கிண்டத்தை வந்து நிறுத்தவே கூடாது. நம்ம நல்லா கலரி விட்டால் தான் அது நல்லா பொன்னிறமாக வர முடியும். இல்லைன்னா நம்ம கலராக விட்டுட்டோம்னா அது ஒரே பக்கம் இருந்து ரெண்டு பக்கம் தீஞ்சு போயிடும். அதனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் நல்லா கோல்டு மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நுரை அந்த மாதிரி தெரியும் போது நம்மளுக்கு எண்ணெய் நல்லா கரெக்டான பதத்தில் காஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கோல்டு ஆரிச்சுன்னு இருக்குது. இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி வறுபட்டுச்சு. இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி கலரி விட்டு தான் இருக்கணும். இந்த மாதிரி கிண்டி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதத்தில் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அது எடுக்கும்போது பாருங்களேன் இவ்வளோ நல்லா இருக்குது.
இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாருங்கள் எடுக்கும்போது எவ்வளோ வெள்ளை எனக்கு பாருங்கள். நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக வரணும். நம்ம போட்டு கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி வறுபட்டுச்சு. அந்த நம்ம வறக்கும்போது எவ்வளோ மாதிரி சவுண்டு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறுன்னு இருக்கிற மாதிரி. நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வருது இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம இதை வந்து வறுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி லைட்டாக நுர வரும், இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். நம்ம இந்த மாதிரி வர ஸ்டேஜில் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வரும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வரும், நல்லா பொன்னிறமாக வரணும். நுர கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து எடுத்துடலாம். ரொம்ப டீ விடக்கூடாது அதுக்குன்னு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எடுத்துட்டோம். என்ன மாதிரி வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதோடைய நுர அந்த பபுள்ஸு குறையும் போது நம்ம வந்து எடுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்து அப்படியே போட்டுருந்தேன். இதான் பொன்னிறம், பார்த்துக்கோங்க. இதான் பொன்னிறமாக இருக்கும். இப்போ நம்ம சர்க்கிள் ஷேப் வந்து போட்டு போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கிள் ஷேப் வந்து போடலாம். நம்ம வந்து 2 விதமாக பண்ணியிருக்கோம்னு சொன்னோம். அதே மாதிரி நீங்கள் எத்தி விதமாக பண்ணுறீங்களோ 8 விதமாக பண்ணியிருக்கீங்க. நம்ம வந்து சர்க்கிள் ஷேப் வந்து அப்படியே போட்டக்கூடாது, நீர் ஷேப் மாதிரி. இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் போடணும். ஏன்னா அது ஒட்டி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அது வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தான் எடுத்து போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எடுக்கும்போது இந்த மாதிரிலாம் வரும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும். ஏன்னா ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கோம். அதனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போட்ட உடனே எண்ணெய் மாதிரி வெட்டி பாருங்கள் சார். நம்ம எடுத்த உடனே டக்குன்னு உள்ளே விட்டு பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம பண்ணோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே வச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அது நல்லா உள்ள எண்ணெய் எல்லாம் இறங்கும். அப்போ அந்த சூட்டு படும்போது அது வந்து என்ன ஆகும்னா டக்குன்னு வறுபடும். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எந்த மாதிரி சத்தம் கேட்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கலர்னே இருக்கணும். இதை விடாமல் கலர்னா தான் அது ஒழுங்காக வரும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எண்ணெய் வந்து போகும் உள்ளே, அது மேலே வரதுலாம் உள்ளே போகும். அதனால தான் நம்ம வந்து அது பண்ணணும்னு சொல்லுது. இப்போ நம்ம வறுத்துலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த மாதிரி வந்துருக்கு மொறுன்னு பாருங்கள். உடைக்கும் போது எந்த மாதிரி உடையிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கணும், நல்லா மொறுன்னு சுற்றலாம். இப்போ நம்ம இந்த பகுதிக்கு போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த மாதிரி அதே மாதிரியே நம்ம வந்து இதையும் வறுத்துட்டோம். இந்த பபுள்ஸ் இந்த அடங்கும் போது இதை நம்ம அப்படி எடுத்துடணும். சொன்னது அதே மாதிரி எடுத்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் எப்படி பபுள்ஸ் அந்த நிறைய எல்லாமே எப்படி அடங்கிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரத்தில் நம்ம எப்படி எடுத்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட போய் பாருங்கள். எப்படி புகை கூட வச்சில்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த பபுள்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக போடுவாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம இறக்கி வச்சிருக்க மட்டும் சால்ட்டும் மிளகாத்தூளும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு வரைக்கும் நம்ம வந்து போட போகிறோம். சால்ட் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ போடணும்னா அப்படியே தூக்கி கட்டுவோம். நம்மள எவ்வளோ இருக்கோ நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ நம்ம இன்னும் பொரிக்கணும். அதனால் செஞ்சு வரைக்கும் நம்ம வந்து போட போகிறோம். சால்ட்டு கொஞ்சமாக நம்ம கையில் அதை இன்ச்சு போட்டுக்கலாம். நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க.
எங்களுக்கு இவ்வளோ இருக்கிறதுனால நாங்கள் கையில் அரையாக போட்டுக்கணும். இப்போது மிளகாத்தூள் போட போகிறோம். ஃப்ரெஷ் மிளகாத்தூள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம தூவிட்டு வந்துட்டோம். மிளகாத்தூள் நீங்கள் லைட்டாகவே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டுக்கிற மிளகாத்தூள் என்னன்னா தனி மிளகாத்தூள் உங்கள் வீட்டில் இருந்தால் போட்டுக்கோங்க. லைட்டாக போட்டால் போதும் கையில். இப்போ நம்ம செஞ்சுட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வருது. நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு வாட்டி நீங்கள் அதை வாங்கி வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் பசங்களுக்கு ஈவினிங் வந்தால் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.